வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறு தொழில் 3D பிரிண்டிங் பற்றி. அதாவது நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த 3D பிரிண்டர் என்பது ஒரு நல்ல நவீன கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி நாம் எப்படி ஒரு தொழில் தொடங்கி லாபம் பார்க்க முடியும் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். சிறிய முதலீடு நல்ல லாபம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 3D பிரிண்டர்னுடைய விலை ஒரு 60,000 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால இந்த தொழிலை தொடங்குவதற்கு எல்லாம் யோசனை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைக்கு இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால இது ஒரு சிறிய முதலீடு தான். அதன் மூலமா மாதம் ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் பார்க்கணும் அப்படின்னாக்கா, பகுதி நேர தொழிலை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாக்க இந்த 3D பிரிண்டிங் தொழிலை பார்க்கலாம். இதன் மூலமா என்ன பண்ண முடியும்? இது பிரிண்டர் மாதிரியே இருக்கு. என்ன தயாரிக்கிறது அப்படின்னா, இந்த 3D பிரிண்டரை பயன்படுத்தி நம்ம விளையாட்டு பொம்மைகளும் gift பொருட்களும் 3D முறையில் தயாரிக்கலாம். அதை தவிர என்ன பண்ண முடியும்னா, மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் காலேஜில் ஸ்கூல்லலாம் மாடல் செஞ்சுன்னு வர சொல்லுவாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லை சம்திங் ஒரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இந்த மாடல்ஸ்லாம் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. அதை நம்ம இந்த 3D பிரிண்டர் பயன்படுத்தி செய்து கொடுத்து நமக்கு ஒரு லாபம் பார்க்க முடியும். பொதுவாக பொம்மைகள், அலங்கார பொருட்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடுவதற்கான பொம்மைகள் இதெல்லாம் தயாரித்து பெரும்பாலும் கொடுக்கலாம். அதை தவிர பிறந்த நாள் பரிசு அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது அதிகமாகவே இந்த 3D பிரிண்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல இது விலை ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அது மாடல் அந்த அதனுடைய இதை பொறுத்து இருக்கு. இந்த நவீன அந்த தொழில்நுட்பம் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்க்குற பல்வேறு விதமான இது இருக்குது டிசைன்ஸ். அது மாதிரி இதில் இப்போ பிரிண்டரில் காஸ்ட்லியும் இருக்குது. 1,00,000 ரூபா இருக்குது, 30,000 ரூபாய்க்குள்ளேயும் இருக்குது. 30,000 ரூபாங்கிறது ஆவரேஜாக ஒரு நல்ல டெக்னாலஜியோடைய ஒரு பிரிண்டர் நமக்கு கிடைக்கும், 3D பிரிண்டர். இந்த பிரிண்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 3D பிரிண்டிங் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். ஒரு 100 சதுரடி 150 சதுரடி இருந்தாலே போதும். இந்த பிரிண்டர் ஜஸ்ட் இது மாதிரி பக்கத்தில் பிக்சரில் இருக்குது அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அந்த ஒரு ஸ்பூல் மாதிரி இருப்பாருங்க, அதுதான் நைலான் ஃபிலமெண்ட். அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லாட்டில் அந்த நைலான் ஃபிலமெண்ட்டை நம்ம லோட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டிங் இதை ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த நைலான் ஃபிலமெண்ட்டுங்கிறது இந்த 3D பிரிண்டர் நைலான் ஃபிலமெண்ட்னு தனியாக வைப்பாங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1,500 ரூபாய். 1.75 மில்லிமீட்டர் தான் அந்த ஒயர்னோட திக்னஸ். அது அந்த கரெக்டான ஸ்லாட்டில் நம்ம லோட் பண்ணிட்டு இதுக்கு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அதை நான் என்னென்ன அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம 3D மாடல் தயாரிக்கணும். 3D மாடல் தயாரித்து அந்த மாடலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபிலமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கீழே காமிச்சிருக்கிற அந்த பொம்மைகள் தயாராகிடும். இந்த பிரிண்டர் கிடைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சென்னை மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகள் இருக்குது. அது தவிர Amazon.com இல்லைன்னா இந்தியா மார்ட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லீலாம் கிடைக்கும். இந்த 3D மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மைகள்லாம் இருக்குது பாருங்க, டைனாசர் மாதிரி ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு பொம்மைகள்லாம் பிக்சர்லாம். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம கற்பனைகளை கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண முடியும்? இந்த டிசைனர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று, அதுக்கு அல்டிமேட்டட் கியூரா சாஃப்ட்வேர் ஒன்று. அதை பயன்படுத்தி நம்ம டிசைனை நம்மளே தயாரிச்சுக்கலாம். 3D டிசைன்ஸ் அந்த டிசைனை தயாரிச்சப்பறம் அதை நம்ம லோட் பண்ணணும். இப்படி பிக்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாடல் அப்லோட் பண்ணிவிட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா, அதே மாதிரி இந்த நைலான் ஃபிலமெண்ட்டை இந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கும். மாதம் 60,000 70,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நல்ல சிறு தொழிலாக பார்க்கப்படுகிறது. இந்த பக்கத்தில் இந்த இது கொடுத்துருக்கு இல்லையா ஒரு பிக்சர், அதை மாதிரி தான் இந்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம கற்பனையிலேயே நிறைய 3D டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தால்
நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் இதில் வந்து இந்த டிசைனை யோக் பண்ணணும் 3D மாடல். அதுக்கப்புறம் ஃபிலமெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம தயாரிக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆன்லைன் மூலமாக விற்பனை பண்ணலாம். இல்லை வேற ஒரு கம்பெனி வந்து நம்மள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு மாதம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு அதை மாதிரி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஹோல்சேலாக கூட தயாரித்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பல இடங்களில் கிஃப்ட் ஷாப்பு, நேரடியாக ஷாப்பு, மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம விற்கும் பொருட்களுக்கு தகுந்த மாதிரி தான் வருமானம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு புதிய விதமான கற்பனைகளை பயன்படுத்தி புது டிசைன்ஸ் கொடுத்தோம்னாக்க மார்க்கெட்டில் நல்ல விழுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான அந்த 3D மாடல்ஸ் வந்து ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிங்கி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, டிங்கிவர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டிங்கிவர்ஸ் வெப்சைட்னு ஒன்று இருக்குது, அதில் போய் கூட நம்ம அந்த மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே கூட பண்ணிக்கலாம். நம்ம கற்பனை திறன் இருந்தால் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது சமீப காலமாக இது ஒரு நல்ல திருடுவதாக பார்க்கப்படுது. இன்னும் இதே போன்று பல அரிய தகவல்களுடன் நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.